எகிப்ட்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது பிரமிட்ஸ் தான். உலக அதிசயங்கள்ல ஒன்னான பிரமிட்ஸ் இப்பவும் தனக்குள்ள பல ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பிரமிட்ஸோட பிரம்மாண்டமான அமைப்பும் அதை எப்படி அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் கிரேன்ஸ், புல்டோசர், பில்டிங் மெஷின் போன்ற எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாம கட்டியிருப்பாங்கங்கிற கேள்வியையும் தாண்டி பிரமிட்ஸ் வெறும் சவப்பெட்டிகளை பாதுகாக்கிற நினைவு சின்னம் மட்டும்தானா, இல்ல இந்த பிரமிட்ஸ்களை உருவாக்குறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்காங்கிற கேள்வியும் நம்ம மனசுல எழத்தான் செய்யுது. இந்த பிரமிட மனிதர்களே கட்டல, ஏலியன்ஸாலதான் இது கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு தரப்பும், இல்ல மனுஷன்தான் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக இது கட்டிருக்கணும்னு இன்னொரு தரப்பும், அதுவும் இல்ல அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்களுக்காக மாயாஜால சக்தி கொண்டவர்களும் மேஜிக்கல் கிரீச்சர்ஸும் இந்த பிரமிட கட்ட உதவி செஞ்சிருக்கணும்னு இப்படி பல பல கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டாலும் ஆர்கியாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஸ்ட்களால பிரமிட் இப்படித்தான் கட்டப்பட்டிருக்கோன்னு உறுதியான ஒரு எவிடன்ஸை இதுவரைக்குமே கொடுக்க முடியலங்கிறது தான் உண்மை. இதுக்கு காரணம் இந்த பிரமிட்குள்ள இருந்து இன்னமும் புது புது ரகசியங்கள் இப்பவும் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல பிரமிட்ஸ்ல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப வியர்டான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ் டேல்ஸ்கேப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாகும்போது என்னத்தை எடுத்துக்கிட்டு போக போறோம்னு நம்ம ஊர் பெரியவங்க பல பேருக்கு புத்திமதி சொல்றத பார்த்திருப்போம். ஆனா மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கை மேல அதிக நம்பிக்கை கொண்ட எகிப்தியர்கள் மனிதர்களோட உடல்களை மட்டும் இல்லாம அவங்க விரும்பி அணிந்த உடைகள், ஆபரணங்கள், விருப்பமான பொருட்கள், ஏன் அவங்க வளர்த்த செல்ல பிராணிகளை கூட இறந்தவர்களோட வேற உலகத்துக்கு அனுப்புறதா நினைச்சு மம்மிஃபை பண்ணி சவப்பெட்டியில பாதுகாத்து வச்சிருக்காங்கங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த லிஸ்ட்ல உணவுப் பொருட்களும் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச பல சவப்பெட்டிகள்ல கோதுமை, பார்லி, உலர்ந்த திராட்சைகள், வைன், தேன் போன்ற உணவுப் பொருட்களும் மாமிசமும் இருந்துச்சாம். இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, எகிப்திய அரசர்களோட சேவகர்களும் மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கையில அவங்க எஜமானுக்கு சேவை செய்ய பலி கொடுக்கப்பட்டார்களாம். அந்த காலத்து மக்கள் எகிப்திய மன்னர்களை தங்களோட தெய்வமா கருதுனாங்கன்னு சொல்லப்படுது. இதனாலேயே அரசரோட இறப்புக்கு பிந்திய வாழ்க்கையில தானும் அரசரோட பயணம் செய்யறத அவங்க பெருமையா நினைச்சு அவங்களோட உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. மூட நம்பிக்கைங்கிறது இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல பல இடங்கள்ல யாரோ சொல்றத நம்பி இப்படிப்பட்ட முட்டாள்தனமான சடங்கு சம்பிரதாயம் உலகம் முழுக்க இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. 1922 ஆர்கியாலஜிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட பாய் கிங்னு அழைக்கப்படுற கிங் துதான் காமூன் அவர்களுடைய கல்லறை ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பா பேசப்பட்டது. த மம்மி மூவிலையும் சரி, வேற சில ஃபேண்டசி மூவிஸ்லயும் சரி, ஒரு சீக்ரெட் சேம்பர் இருக்கும். அந்த சேம்பருக்குள்ள விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. கரணம் தப்பினா மரணம்னு சொல்ற மாதிரி அங்க நிறைய ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க, நிறைய பசில்ஸும் இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணா மட்டும்தான் அந்த ட்ரெஷர் ரூம்குள்ள நுழைய முடியும். துதான் கமூன் கல்லறைய ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக் வால்ஸ் இவரோட கல்லறைய பாதுகாக்கிற வகையில வேற ஒரு போலியான பாதைக்கு மிஸ்கைட் பண்ணிச்சான். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பசில் மாதிரி நிறைய ஃபேக் ரூம்ஸ் இருந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி வேற ஒரு கல்லறைக்கு அடியில தான் துதான் கமூன் கல்லறைய ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்ச அவங்களுக்கு ஒரு பெரிய சிவப்பு காலியான சவப்பட்டி தான் கிடைச்சுதான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண பலருக்கு வாழ்க்கையில துரதிருஷ்டமான பல சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. 1925 துதான் கமூன் உடல் பதப்படுத்தப்பட்ட கல்லறை கிங்ஸ் பள்ளத்தாக்குல கண்டுபிடிக்கப்படுது. அந்த இடத்துல ஆர்கியாலஜிஸ்ட் ஹாவர்ட் கார்ட்டர் தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட ஒரு இரும்பு கத்திய கிங் துத்தானோட மம்மிஃபைட் பாடி பக்கத்துல கண்டுபிடிக்கிறாரு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பிரான்ஸ் ஏஜ், அதாவது வெண்கல யுகம்னு சொல்லப்படுற அந்த காலத்துல இரும்பு ரொம்பவே அரிதான விஷயம். ஏன் அயர்ன் ஏஜ்னு சொல்லப்படுற காலகட்டமே
இந்த பூமியில தொடங்கலன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ கிங் துத்தானுக்கு இந்த வாள் எப்படி கிடைச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய புதிரா ஆராய்ச்சியாளர்களால பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயமும் ஏலியன்களோட எகிப்தியர்கள் தொடர்புல இருந்திருக்கலாம்ங்கிற சந்தேகத்தை வலுவாக்குது. எகிப்து நாட்டுல மொத்தம் 118 பிரமிட்ஸ் இருக்கு. அதுல உலகத்திலேயே உயரமான பெரிய பிரமிட்னு சொல்லப்படுறது கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா. 4500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த பிரமிட்ல இன்னுமே திறக்கப்படாத பல ரகசிய அறைகளும் துவாரங்களும் இருக்காம். இந்த கிசா பிரமிடோட இன்டீரியர் டெம்பரேச்சர், அதாவது உள் வெப்பநிலை எப்பவும் 20 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்குமா. பிரமிடுக்கு வெளியே எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி, பிரமிட்குள்ள இந்த வெப்பம் மட்டும் 20 டிகிரி செல்சியஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கிசா பிரமிடோட வடமேற்கு திசையில 12 மைல்கள் தொலைவில் இருக்கிற மலையோர குகைகள்ல 24 மர்மமான சவப்பெட்டி வடிவில் இருக்கிற காலியான பிளாக் பாக்ஸஸ் ஆர்கியாலஜிஸ்டால தோண்டி எடுக்கப்படுது. கிரனைட் கற்களால செய்யப்பட்ட அந்த பெட்டிகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா, ஒவ்வொன்றும் 100 டன் எடையுள்ளதாகவும் இருக்கு. இந்த பெட்டிகள் எல்லாமே 3300 ஆண்டுகள் பழமையானதுன்னும் இது ஏலியன்களோட பிளாக் பாக்ஸா இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. இப்படி ஒரு பக்கம் பிரமிட்கள் பல அறைகள் கொண்டு பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருந்தாலும், இது பக்கத்திலேயே சில சின்ன பிரமிட்கள்ல உள்ள ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்காம். ஆராய்ச்சியாளர்கள் இது கட்டி முடிக்காம பாதியில கைவிடப்பட்டிருக்கலாம், இல்ல வேற முக்கிய அறைகளை திறக்கக்கூடிய சாவியா கூட இந்த பிரமிட்ஸ் இருக்கலாங்கிற கோணத்துல இன்னமும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த பிரமிட் நிலத்துல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. உலகத்திலேயே மிகவும் மிஸ்டீரியஸான கடல் பகுதி, பல மனிதர்களும் கப்பல்களும் பிளேன்ஸும் காணாம போன பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற பகுதியில 2000 மீட்டர் கடலுக்கு அடியில ஒரு கிறிஸ்டல் பிரமிட் 2012ஆம் ஆண்டு அமெரிக்கன் அண்ட் பிரெஞ்சு ரிசர்ச் டீம் நடத்தின ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பிரமிட்களை விட கடலுக்கு அடியில இருந்த இந்த பிரமிட் ரொம்பவே பெருசா இருந்ததா சொல்லப்படுது. இந்த நியூஸ் வெளிவந்ததுமே இந்த கிறிஸ்டல் பிரமிட்ல இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி கோர் தான் இந்த இடத்துல கடந்து போற எந்த ஒரு விமானத்தையோ இல்ல கப்பல்களையோ காணாம போக வைக்கிறதுக்கு காரணம்னு உலகம் முழுக்க பல கான்ஸ்பிரசி தியரிஸ் எடுத்து வைக்கப்படுது. ஆனா கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு பிரமிட் அந்த பகுதியில இல்ல, இதெல்லாம் ஃபேக் நியூஸ்னு ரிசர்ச்சர்ஸ் சொன்னாலும், இன்னொரு தரப்பு பர்முடா ட்ரையாங்கிள் கீழே பிரமிட் இருக்கிறது உண்மைதான், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த உண்மையை கவர்மெண்ட் மறைக்குதுன்னு சொல்றாங்க. இப்பவும் சரி, ஃபியூச்சர்லயும் கூட பிரமிட் பத்தி இன்னமும் பல செய்திகள் வரதான் போகுது. நாம இன்னுமே தெரிஞ்சுக்காத பல கேள்விகளுக்கான விடை என்னைக்காவது தெரிஞ்சுக்கத்தான் போறோம். சில உண்மைகள் மனிதனால வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும். ஒரு சில உண்மைகள் சரியான நேரம் வரப்போதான் தானே வெளிப்படுத்திக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.